ஏழாம் இடம் எதை குறிக்குது சார்? உனக்கு கல்யாணம் லேட் ஆகும். ஏப்பா செவ்வாய் சுக்கிரன் ஒன்றா ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, யோகம் இருக்குது சார். அந்த யோகம் எப்போ வேலை செய்யும், தோஷம் எப்போ வேலை செய்யும்னு தெரியணும். எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் ஆகியிருக்காது. அவர் சூப்பர் ஸ்டாராக இருப்பார். ரஜினி அந்த ஜாதகத்தில் அப்படி தானே இருக்குது. எதுவும் ஆட்சி உச்சம் இல்லை. ஆட்சி பெற்ற கிரகம் ஒரு கிரகம் திசை ஆரம்பிச்சிச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஜாதகம் வேலை பார்க்குறவனாக இருந்தால் வேலை பிடிக்கிட்டு போயிடும். இதை பாரு, நிமித்தத்தை எடுத்து வச்சு அடித்தா சும்மா நச்சுன்னு பிடிக்கும். ஓரையை எடுத்து வச்சு பேசுனேன்னா கரெக்டாக இருக்கும். ஜோதிடத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது சார். செவ்வாய் செவ்வாய் குறிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏழாம் இடம் எதை குறிக்குது சார்? வீட்டுக்காரம்மா. நான் சொன்னேன்ல எல்லாரும் ஜோசியர்னு. யாராவது பேசாமல் இருந்தீங்களா? பார்த்தீங்களா? இருக்க முடியாது நம்மளால. ரைட்டா? 50 பேரும் ஜோசியர். ஏன்னா கொல்லம் பெற்றால ஊசி வைக்கிறதுன்னு வாங்க, அது அப்படித்தான். அப்போ ஏழாம் இடம் எதை குறிக்குது? வீட்டுக்காரம்மாவை குறிக்குது. இந்த ஏழாம் இடத்துக்கு தான் 7.5 வச்சானே தவிர, ஆறாம் இடத்துக்கு ஒரு 6.5 வச்சானா, 5.5 வச்சானா, ஏதாவது வச்சானா? இல்லையா சார்? இருக்கிறதே 7.5. அப்புறம் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சண்டை வர்றா, என் கூட சண்டை வர்றான்னா, அவன் சண்டை வர்றது தான் வர்றா இல்லையா? நம்ம புரியாமல் பேசுறது, நம்மதான் புரியாமல் பேசுகிறோம். சரி, இப்போ வாங்க. சுக்கிரன் யாரை குறிக்கும் அப்படின்னா மனைவியை குறிக்கும். செவ்வாய் பெண்கள் ஜாதகத்தில் யாரை குறிக்கும்? கணவனை குறிக்கும். பத்தியா? எல்லாரும் ஜோசிச்சிருக்கான், குறிக்கும். அப்போ கணவனும் மனைவியும் ஒன்றா இருந்தால் தானே சார் குடும்பம். செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றா இருந்தால் தோஷம்ன்றோம். இதுதான் ஜோசியம். புரியுதா? உனக்கு கல்யாணம் லேட் ஆகும். ஏப்பா செவ்வாய் சுக்கிரன் ஒன்றா, இதுக்கு பேர் தாரதோஷம் இல்லையா? அதே மாதிரி அப்போ செவ்வாயும் சுக்கிரன் நம்ம புரிஞ்சுக்கிறது எங்கே புரிஞ்சுக்கிறோம்? நம்ம பாருங்களேன். இப்போ 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி ஒன்று சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றோம். நிறைய பேர்த்துக்கு இருக்குது நம்மள. ஆனால் எல்லாரும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கோமா சார்? பெரிய முதலாளியாக இருக்கோமா சார்? முதல்ல இருந்தே நாங்கள் இப்படியே தான் இருக்கோம். முதலாளியெல்லாம் இல்லை அப்படின்னு வாங்கல்ல. அப்போ என்னாச்சு? அந்த யோகம் லீவில் போயிருச்சா அவங்க ஜாதகத்தில் அப்படின்னாக்கும் கிடையாது. அது எப்போ நடக்கும்? ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, யோகம் இருக்குது சார். அந்த யோகம் எப்போ வேலை செய்யும், தோஷம் எப்போ வேலை செய்யும்னு தெரியணும். 4 கிரகம் ஆட்சி பெற்றிருக்கேன், 2 கிரகம் உச்சம் பெற்றிருக்கான். அவர் வாட்டுக்கு சாதாரணமாக ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பார், தினக்கூலியாக வேலை பார்த்துட்டு இருப்பார். எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் ஆகியிருக்காது. அவர் சூப்பர் ஸ்டாராக இருப்பார். ரஜினி அந்த ஜாதகத்தில் அப்படி தானே இருக்குது. எதுவும் ஆட்சி உச்சம் இல்லை. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நம்ம படிக்கிறோம் பாருங்க, ஆட்சி பெற்ற கிரகங்கள் வலுவானவை, உச்சம் பெற்ற கிரகங்கள் இன்னும் வலுவானவை அப்படிங்கிறது எல்லாமே பாதி படிப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகம் ஒரு கிரகம் திசை ஆரம்பிச்சிச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஜாதகம் வேலை பார்க்குறவனாக இருந்தால் வேலை பிடிக்கிட்டு போயிடும். அல்லது சேஞ்ச் ஆகும், இன்டர்னலாக சேஞ்ச் ஆகும், எக்ஸ்டர்னலாக சேஞ்ச் ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும், கம்பெனியை விட்டுட்டு சொந்த தொழில் செய்ய ஆரம்பிப்பார். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல இருந்தே தீரணும். நம்மளும் பாயிண்ட் சொன்னணும்னு இருக்கணும்ல, அதனால தான் சொன்னேன். எழுதிட்டு இருக்காரு அவர், கொஞ்சம் மனசாரி. ஏன்னா நோட்டை விரிச்சு நான் சும்மாவே தான் வச்சுருக்கேன், பேசிக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு பாயிண்ட்டையும் காணாமே. அதான் பாயிண்ட்டு. சரி, அப்போ இந்த ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் யோகம் செஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது யோகம் செய்கிறதுங்கிறது இப்படி தான் செய்யும் சார். இப்போ ஜோசியம் படிக்கையில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஐயா வந்தாங்க, எம்எம் சிஸ்டம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, அடுத்தது பராசர சிஸ்டம் தெரியுமா? தெரியாது. நாடி ஜோதிடம் தெரியுமா? தெரியாது. அஷ்டவர்க்கம் தெரியுமா? தெரியாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்போம். எதுவும் தெரியாதுன்னே நம்ம சொல்ல மாட்டோம். நம்மளால தான் சொல்ல முடியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதனால நமக்கு எல்லாமே தெரியும் சார். அப்போது இந்த ஜோதிட முறைகளில் ஒருத்தர் சொல்லுவார், இங்கே பாரு, நிமித்தத்தை எடுத்து வச்சு அடித்தா சும்மா நச்சுன்னு பிடிக்கும். ஓரையை எடுத்து வச்சு பேசுனேன்னா கரெக்டாக இருக்கும். நாடியை எடுத்து வச்சு பேசுனேன்னா நல்லாவே இருக்கும் சொல்லுவாங்க. உடனே கும்பலாக அங்கே ஓடுறது. அப்புறம் திருப்பி இது நல்லா இருக்குன்னு சொன்னது இங்கே ஓடியாரு. இது இப்படி இல்லை சார். ஜோசியம் தேக்ஸா மாதிரி. ஒரு தேக்ஸா வீட்டில் இருக்குன்னா அதில் பிரியாணி பண்ணலாம், புளிச்சோறு பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், அப்புறம் என்ன சூப் வைக்கலாம், ரசம் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம்ல. ஆனால் நம்மால் என்ன பண்ணுவேன், காலியாகவே வச்சுருக்கான். எதுக்கு எது வைக்கிறேன்னு தெரியலையே. அப்போது நம்ம எதை கையில் எடுக்கிறோம், நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு ஒன்று வரும் சார். அது எதுன்னு கண்டுபிடிக்கணும் சார். சார் மேட்ரிமோனியில் அப்படி பேப்பரை விரிச்சிங்கன்னா 1000 பொண்ணுக்கு போட்டிருக்கான். நம்மளுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் வேணும் இல்லையா? அதில் ஒன்று தானே வேணும், 1%, 0.1% தான் வேணும். அதை தேடுறோம்ல. அது மாதிரி
நம்ம ஜோதிடத்தில் வந்து நமக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ நான் இந்த சிஸ்டத்தை பிடிச்சிட்டேன், டிஎன்ஏவை பிடிச்சிட்டேன், அல்லது நாடி ஜோதிடத்தை பிடிச்சி என்னத்தையோ ஒன்று எதையோ ஒரு ஜோசியத்தை பிடிச்சிட்டிங்கன்னா அது உங்களை கெட்டியாக பிடிச்சிடும். அந்த இதை பிடிக்கிற வரைக்கும் நம்ம தடுமாறிக்கிட்டே இருப்போம். பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டு வர மாட்டீங்க. சார் விட்டுட்டு வான்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், கரடி தான்டா என்னையே விட மாட்டேங்குதுன்றீங்க. நான் விட்டுட்டேன், அதுதான் என்னையே விடலைன்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கு வந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த இடத்த மூவ் பண்ணி எதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கணும் சார், மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு இடம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க, முந்தியெல்லாம் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஜோசியம்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜோசியர்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், ஏன் வேறு ஒன்றும் குழப்பம் இல்லையா, ஊரை ஏமாத்த கிளம்பிட்டியாங்க, வேறு ஏதாவது உழைச்சி சம்பாதிங்களா, சாப்பிடுங்களா அப்படின்வாங்க. ஏன்னா ஜோசியருக்கு வந்து சார் ஃபீஸ் வாங்குவாங்க. எவ்வளோ வாங்குவாங்க? எங்கள் ஊரில் எல்லாம் 100 ரூபாதே வாங்குவார். நீ என்ன 500 கேட்குற அப்படின்வாங்க, நீ என்ன 1000 ரூபா கேட்குற அப்படின்வாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயம் இது. என்ன 4 வார்த்தை தாண்டா சொன்னாங்க, அவன் ஒன்றும் நிறையெல்லாம் சொல்லலை, ஒன்றும் கணக்கெல்லாம் போடல, சும்மா தான் செல் எடுத்து இப்படின்னு நோண்டினான். அப்புறம் 4 வரி தான் சொன்னேன், 500 ரூபா விட 1000 ரூபா ஒன்று, ஆனால் நல்லா சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த 4 பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு 40 மணி நேரம் நம்ம அந்த புஸ்தகத்தை படிச்சிருக்கோம் பேக் எண்டில். சரியா? 400 ரூபாய்க்கு அந்த புஸ்தகத்தை வாங்கியிருப்போம், அதுக்கு 2 பேர்த்திட்ட கடை வாங்கியிருப்போம், அதுக்கப்புறம் அந்த புஸ்தக காசை கடன் கட்டியிருப்போம். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சரியா? அதாவது நம்ம ஹரி மீட்டிங்கில் தான் சொன்னேன், நீ கஷ்டப்படுறத சொல்லக்கூடாதியா, நீ வந்து சக்ஸஸ் ஆனாதான் ஊர் பார்க்கணும், நீ கஷ்டப்படுறத பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். என்னோடய இதில் வந்து நான் படிக்கிற காலத்தில் டிப்ளமோ அஸ்ட்ராலஜி படிக்கிறப்ப, ஓ நீ படித்து வேற இருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், நம்புங்க, படிச்சிருக்கீங்க. டிப்ளமோ அஸ்ட்ராலஜி படிக்கிறப்ப 3 பரீட்சை, 3 பேப்பரு, 3 நேரம் தான் சார் சாப்பிட்டேன். அந்த ஒரு நேரம் சேர்த்து சாப்பிட்ருந்தேன்னா ஒரு நாள் பரீட்சை எழுதியிருந்திருக்க முடியாது, அப்படி வாங்கின டிப்ளமோ. சரியா? அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒவ்வொரு எஃபோர்ட்டும் எந்த அளவுக்கு கடுமையாக போடுறோம். எத்தனை நைட்டு முழிச்சு நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்னைய விடுங்க, நீங்கள் எத்தனை நைட்டு முழிச்சு படிச்சிருப்பீங்க, எத்தனை நாள் வீட்டுக்காரம்மாவுக்கு பயந்துட்டு புஸ்தகத்தை திறந்து வச்சு ஒளிஞ்சிருப்பீங்க புஸ்தகத்துக்குள்ளே. அவர் படிக்கிறார், அவர் என்ன, நான் என்னத்தையாவது சத்தம் போட்டேன்னா அந்த ஆள் வாட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிருவேன், இல்லாட்டினா நான் பேச தூங்கிடுவேன் அப்படின்னா. இதான் இதில் பாயிண்ட். சார் ஜோசியம் படிக்கிறீங்கன்னா முதல்ல உங்கள் குடும்பத்தை ஜெயிக்கணும் சார், அதுக்கப்புறம் தான் ஜோசியத்தில் ஜெயிக்க முடியும். சரியா? ஏன்னா ஊர் உலகமே ஒத்துக்கிறோம் நீங்கள் ஜோசியர்னு. நம்ம வீட்டில் கேட்டு பாருங்கள், உனக்கு வேறு வேலை இல்லையா, நீ பேசு, நான் தூங்கணும். அதே மாதிரி அதனால தான் அதே வீட்டுக்காரன் மட்டும் தான் போய் சொல்லுவோம்ல, நான் போனேன்ல மீட்டிங்க்கு, எல்லாரும் சிரித்தாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க, கை தட்டினாங்க அப்படின்னு. அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரமாக சொல்லுவாங்க, ஒன்றைய சோக்கர்னு நினச்சிருக்காங்க, நீ விவரம் தெரியாமல் பேசிக்கிருக்க அப்படின்ன மாதிரி. அப்போது நிறையா மாலெல்லாம் போட்டாங்கப்பா, பாராட்டினாங்கப்பா அப்படின்னாக்க, நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், எனக்கு கூப்பிட்டு மேடையில் விட்டு துண்டெல்லாம் போத்துனாங்க. போத்திருப்பாங்களா, இங்கே வந்து என்கிட்ட ரொம்ப போத்துற நீ, அதனால தான் சாட்சிக்கு இருக்கட்டும்னு கூட்டிகிட்டே வந்துட்டேன். அதாவது பாண்டிச்சேரி அப்படின்னது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி வந்தது, மணக்குள விநாயகரை பார்க்கணுன்னு இருந்தது. சரி வந்தோம்னாக்க மாடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு, அது மாதிரி மீட்டிங்லையும் கலந்துக்கலாம், மணக்குள விநாயகரையும் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டுட்டு கிளம்பணும். சரி வா எல்லாருமே போகலாம் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் இது குடும்ப விழா, நான் குடும்பத்தோடு வந்துட்டேன்ல. ஸோ அந்த வகையில் ஜோசியத்தை பொறுத்த, ஆமாம் நான் எப்போ நிப்பாட்டணும், மண்டபத்துக்காரர் வந்து எப்போ சொல்கிறாரோ அப்போ நிறுத்திடலாங்க. கையை பிடிச்சி 4:30 மணி வரைக்கும். சரி, நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க, நாங்கள் 4:30க்கு பரப்பிடுவோம். அது மாதிரி தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஐடியா எடுத்துங்க. ஒரு கிளைண்ட் வர்றாரு, நமக்கு பணம் கொடுப்பாரு. ஏன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவாங்க, சார் போயிட்டு வரேன் சாமி அப்படிம்பாங்க. சரிங்க, நம்மளால் தான் காசுன்னு கேட்குறதுக்கு நமக்கு வாய் வராதில்ல. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னா அவர் வாட்டுக்கு போயிடுவார் சிலர்.
சில நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து சார் பணம் மறந்துட்டேன் பார்த்து கொடுங்க, எவ்வளோ நீங்களே கொடுங்க, நீங்களே பார்த்து கொடுங்க. இப்போ ஒரு மெக்கானிக்கு வீல் பஞ்சர் பார்த்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, டயர் பஞ்சர் பார்த்துருக்காரு டூ வீலரில். நம்மளுக்கு யாராவது பஞ்சர் பார்க்க தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த வேலைக்கு எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கும், எவ்வளோ கூலி கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும் இல்லையா? நமக்கு தெரியாது. நீங்களே பார்த்து கொடுங்கன்னா நம்ம என்னத்தை கொடுக்குறது? அதனால் எப்போவுமே நம்ம ஒரு விலை வச்சிடணும். பெற்றவன் பேர் வைக்கணும், மற்றவன் கூப்பிடணும். சரியா? வர்றவன்லாம் பேர் வைக்கக்கூடாது. அதனால நீங்கள் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கூடவோ குறைச்சோ. ஒரு 100 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா, நீ 5000 கூட ஃபிக்ஸ் பண்ணிக்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ரேட்டு கொடுங்கன்னு. சரி, இப்போ ஒருத்தர் என்னது அவ்வளவா அப்படின்னால நமக்கே அதிர்ச்சி ஆயிரும். ஓ, நம்ம கூட கிட்டமோ அப்படின்ற மாதிரி ஆயிரும். சரி, பார்த்து கொடுங்கன்ட்டு ஒன்றமா இருந்து. அப்போது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? என்ன காரணம்? இப்போ வர்ற கிளைண்ட்டு நமக்கு ஃபைனான்ஷியல் பொட்டன்ஷியலோடு இருப்பாங்களா? அதாவது பணங்காசு ஏதாவது கொடுப்பாங்களா? ஏன்னா நம்மளும் அதுக்காக தானே சார் உட்காந்துருக்கோம். நம்மளும் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், நம்மளுக்கும் கரண்ட் பில்லு இருக்குது, வீட்டுக்காரமாக இருக்குது, பிள்ளைய படிக்குது, போக்குவரத்து செலவு இருக்குது, எல்லாம் தானே இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் 20 ரூபா வாங்கிட்டு எங்கள் ஊரில் ஜோசியன்னு சொன்னார் அப்படின்னு வாங்க. அப்போ பெட்ரோலே 5 ரூபாய்க்கு விற்றுச்சு. இன்றைக்கி 100 ரூபாய்க்குள்ள விற்கிறான். அப்போ அதுக்கேற்ற ஃபீஸ்னால் அதுக்கேற்ற சம்பாத்தியம் வாங்கித்தானே ஆகணும். ஒரு புஸ்தகம் வாங்கினா அன்றைக்கி 2 அணா சார். ரத்தன் நாயக்கர் பதிப்பகத்தில் புஸ்தகம் வாங்கினா 2 அணா 5 அணா 8 அணாக்கு மேலே புத்தகமே இல்லை. இன்றைக்கி போய் பாருங்கள், 1000 ரூபா 500 ரூபா 300 ரூபாய்க்குள்ள புத்தகமே இல்லை. அப்போ எதுலேருந்து வாங்குறது? எங்கனையோ ஒரு பக்கம் போய் சம்பாரிச்சிட்டு வந்து இங்கே ஜோசியத்துக்கு செலவு பண்ணுறதா? இப்போ இதுலேயே சம்பாரித்து அதுக்குள்ளேயே தானே போட்டாகணும். அப்படிங்கல நம்மதையும் கேட்டு வாங்கி ஆகணும். சரி, இப்போ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? இல்லையா? அவர் நீட்டாக துணிமணி ஓட்டிட்டு வந்திருந்தா கொடுப்பார், இல்லாட்டி கொடுக்க மாட்டார். நீங்கள் அப்படி எடை போடவே முடியாது. மனசு வேறு மாதிரி இருக்கும் சார். அதாவது மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின்னு அப்படின்னுவாங்க. நம்ம காவி கட்ட வேண்டியதில்லை, மொட்டை அடிக்க வேண்டியதில்லை, கொட்டை போட வேண்டிய என்னும் செய்ய வேண்டியதில்லை. சாதாரணமாக இருக்கலாம், பக்திமானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவங்க நீட்டாக இருக்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அப்படி பார்த்தா நீங்கள் கையிலெல்லாம் பிரேஸ்லெட்லாம் போட்டு வர்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்தாங்க இது இப்போதைக்கு வச்சுங்க, அப்புறம் பின்னால் பார்க்கலான்னு 50 ரூபாய் கொடுத்து போவாங்க. சரியா? பின்னால் பார்க்கலாம், ஏதோ அந்த 50 ரூபா நோட்டை திருப்பி பார்க்குறதா? குட்டி ஓடுமான்னு. அப்போது இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் சார். இன்னைக்கு கோச்சார குரு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த வந்திருக்க ஜாதகத்துக்கு கோச்சார குருக்கு மறையாமல் இருக்கான்னு பாருங்கள். திரிகோணமில் இருந்தது, கேந்திரத்தில் இருக்குது, உனக்கு பணம் கொடுத்துருவாங்க, நீ ரொம்ப நேரம் எடுத்து பேசிடலாம். பற்றியா? அனுபவப்பட்டிருக்காரு, அடிச்சிட்டார். அதே இது 6, 8, 12 நிற்கிதுன்னு வைங்களேன், எவ்வளவு அப்படிமா அந்த கேள்வி தான் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயத்தை சுருக்கிக்கலாம் இல்லையா? சரியா? அது மாதிரியான அமைப்பில் வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த இதில் சொல்லுவாங்க, நான் வந்து அந்த குருமார்கிட்ட படித்தேன், இந்த குருமா, எனக்கு 6 குரு, எனக்கு 5 குரு, எனக்கு 4 குரு அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு குருநாதர் தான், எங்கள் அண்ணன் மாமனார் தான். சரிங்களா? அவரும் இப்போ இல்லை, நோ ஹி இஸ் நோ மோர். அதுக்கப்புறம் இந்த ஹோமியோ டாக்டருக்கு வந்து ஒரு காலத்தில் RHMPன்னு இருந்துச்சுன்னா ஊசி போட்டுக்கலாம், தெரியுமா உங்களுக்கு? MBBSக்கு வந்து பிடிப்பாங்கல்ல, அது வந்து பிடிக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஜோசியத்தை ஆக்கிட்டா என்ன பண்ணுறது? ஒன்றை டிகிரி இருந்தால் தான் ஜோசியம் படிய சொல்லணும், இல்லாட்டி சொல்லக்கூடாதுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் வந்துருச்சுன்னு. அப்போ அதுக்காவது டிஏ முடிக்கணும்னு தான் போய் காமராஜர் யூனிவர்சிட்டியில் போட்டு டிஏ முடிச்சு வச்சேன். இருக்கட்டும், ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு. சரியா? அப்போது நம்ம தான் சொல்லுவோம், நான் வந்து 2 வருஷமாக ஜோசியம் படிச்சுட்டு இருக்கேன், 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். அப்போ இப்போ எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை, இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எப்போ சொல்ல ஆரம்பிப்பீங்க? இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம். எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம். என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம ஜாதகத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த இவர் MM சிஸ்டம் சொன்னார் இல்லையா? இப்போ பாருங்கள், புதன் நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா என்ன செய்யும் அப்படின்னு இவர் தெளிவாக சொன்னார். நம்மளுக்கு மனசில் நின்றுக்குமா பாருங்கள்? பெருசாக நின்றுருக்குது. அது யூடியூப்பில் இருக்கும், உனக்கு தெரியுமா? நாங்கள் திருப்பி கேட்டுக்கிடுவோம். எத்தனை மீட்டிங்க கேட்டீங்க? நான் தெரியாமல் கேட்குறேன். அப்போது நோட்ஸ் எழுதணும் சார் எல்லாத்துக்கும். நம்ம கேட்குற விஷயங்கள் அதை எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய. நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. நம்ம பேச அப்படி இந்த ஃபோனை பிடிச்சிக்கிட்டு பேசினா அது வாட்டுக்கு டைப் பண்ணி காமிக்கேன், இதைத்தான் நான் சொன்னேன் அப்படிங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் அப்போ என்ன பண்ணுவேன்னா, 10 கிலோ 1 சைடு பேப்பர் A4 ஷீட் வாங்குவேன், 10 கிலோ. அப்போ 10 கிலோ 70 ரூபா, 60 ரூபாய் 60 ரூபான்னு நினைக்கிறேன், வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிறது.
வர்றதை பூரா எழுதிக்கிட்டே இருக்கிறது சார். என்னென்ன நமக்கு படிக்கிறதுக்கு வருதோ மனசுக்கு வருதோ எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருங்க, தன்னை போல வந்துடும். ஜோசியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்படி ஐயர்கள்லாம் எப்படி சுதி தவறாமல் மந்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மந்திரத்தை அவங்க லட்சக்கணக்கான முறை உருப்போட்டிருப்பாங்க. சரியா? நம்ம ஜோசிய பாட்டு எப்படித்தையும் படிக்கிறாங்கன்னு தெரியல, அவங்க பாட்டுக்கு படிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் அதை நம்ம படிப்போமா அப்படின்னா, வாசிச்சு பார்ப்போம், 2 வரி வாசிக்கல கடுக்கு முடுக்குன்னு இருக்கேன். இந்த பழம் பிடிக்கும், நம்ம நேரடியாகவே உரைநடையாகவே படிச்சுக்கலாம்னு. ஒன்று வேணாம் சார். இங்கே பாருங்கள், பஞ்சு ஒளிர் விஞ்சு ஒளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியலாகி அம்சொலில மங்கையன அன்னமெனம் இன்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். யார்? கம்பர் எழுதியிருக்கார். ஒரு பொண்ணு நடந்து வர்றா சார். அவன் நடந்து வர்றதுக்கு எழுதுறாரு, காலில் கொலுசு போட்டு அப்படி ஜல் ஜல்னு வர்றான். அந்த சந்தம் பாருங்க, அப்படி ஏறி ஏறி இறங்கும், அப்படியே ஏறி ஏறி இறங்கும். நம்ம இப்படி ரசித்து படித்தோம்னா மனசில் ஏறிடும், பல முறைக்கு எழுதி பார்த்தோம்னா ஏறிடும். நம்ம வேடிக்கை மட்டுமே பார்ப்போம், புஸ்தகத்தை திறந்து எப்படி ஏறும். சரியா? அதனால ஏறாது. அப்போ என்ன பண்ணணும்? கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்றான். இப்போ காலையிலேருந்து இங்கே உட்காந்துருக்கீங்க சார், மினிமம் ஒரு 10 பேராவது பேசியிருப்பாங்க. 10 பேரும் 100 புஸ்தகத்திலேருந்து சொல்லியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. 1000 ஜாதகம் பார்த்த அனுபவத்தை பேசியிருப்பாங்க. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும்? சாப்பாடு நல்லா இருந்தது, பட் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால் முடிச்சிருந்தா நல்லா இருக்கும். பொன்னியாசாமி கொஞ்சம் நேரம் இழுத்துட்டார் சார். இது எல்லாம் கலந்தது தானே சார். அப்போ நான் என்னை எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஜோதிட மீட்டிங் அப்படின்னதும் சரி, ஏதோ ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றேன். வண்டியில் வரையிலே பார்க்குறேன், இங்கே அரங்கு நிறைந்த காட்சிகளாக நடைபெறுது, ஃபுல்லாக இருக்குது, உட்கார்றதுக்கே இடம் இல்லைங்கய்யான்னாரு. அவர் ஐயா சொல்லல தான் சொன்னார். நான் அதான் சொன்னேன், என்ன பெரிய இடமா பிடிக்க வேண்டியதானே சார், எதுக்கு இப்படி மெயின் ரோட்டில் இவ்வளோ சென்டர் ஆஃப் த சிட்டியில் வந்து நிற்கிறீங்க? நம்மலாம் பைபாஸ் பக்கம் போயிடணும் தள்ளி, ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் காலேஜுன்னு அதில் ஒரு காலை கேட்டு அங்கிட்டு போயிட்டோம்னா அவங்க வாட்டுக்கு துண்டாக ஒதுங்கிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துட்டா, எனக்கு பாண்டிச்சேரி ரொம்ப புதுசுங்கிறதுனால இன்றைக்கி வந்ததுமே எனக்கு பிரமிப்பாக இருந்தது. எல்லாரும் வந்து இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கும். அதைத்தான் சொன்னேன், இவ்வளவு ஜோசியர், இவ்வளவு ஜோதிட ஆர்வலர்கள் இருக்கிற இந்த ஊரில் இவ்வளோ நாள் இதை ஸ்டெப் எடுக்காமலே இருந்திருக்காங்க பாருங்க. அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது அவர் தான் எடுத்து வச்சிருக்காரு. சிவராமன் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவில் கால் வச்சாராம். கால் வச்சுட்டு சொன்னாராம், இப்போ நான் வச்சிருக்க இந்த சின்ன அடி மனித குலத்தின் ஒரு அசுர பாய்ச்சல் அப்படின்னாராம். அது மாதிரி இப்போ அவர் எடுத்து வச்சிருக்க முதல் மீட்டிங்கு ஜோதிட உலகின் ஒரு அசுர பாய்ச்சலாக பாண்டிச்சேரியில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகும். அதே மாதிரி ஒரு நமக்கு பேசுகிற குருமார்கள் எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே வந்து ஜோதிடர்கள். நம்ம இங்கே இருக்கிற மேடையில் இருக்கவங்க, இங்கே இருக்க எல்லாருமே ஜோசியர் சார். ஜோசியர்னாலே அவங்களுக்கு குரு ஸ்ட்ராங்காக தான் சார் இருக்கும். என்ன காரணம்? நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா, நம்ம குரு ஸ்தானத்தில் நின்று சொல்கிறோம் இல்லையா, அப்படிங்கிற நமக்கு எல்லாத்துக்குமே குரு தான் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு குரு பார்வைப்பட்டால் கோடி குற்றம் நீங்கும்ன்றான். இத்தனை குருமார்களும் சேர்ந்து மேடையில் நிற்கிற என்னையை பார்த்தாலோ அல்லது எல்லாரும் சேர்ந்து உங்களை பார்த்தாலோ அந்த குரு பார்வையினுடைய புண்ணியம் அந்த தண்டி கிடைக்காது, கிடைக்கும்ல? இது டிவியில் பார்த்தா வருமா, யூடியூப்பில் பார்த்தா வருமா? வராதியா, நேரத்தையா வரணும். சரியா? அப்போ நேராக வர்ற மீட்டிங்க்கு நேரத்தையும் வந்தாகணும். அப்போது இது மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்டி இவ்வளோ விவரத்தை பேசி இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நமக்கு தெரிஞ்சதுதான் பிரமாதம்னு நினச்சிக்கிருப்போம். எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் உண்டு. நம்ம படித்து வச்சிருக்கிறது, நமக்கு தெரிஞ்சிருக்க வித்தை வந்து பிரமாதமான வித்தை. ஆனால் நமக்கு அமைஞ்சிருக்க வீட்டுக்காரமா என்னைய புரிஞ்சிக்காமலே அமைஞ்சிட்டா அப்படின்னுவேன். அதில் ஒத்துக்க மாட்டோம், இதுலேயும் ஒத்துக்கிற மாட்டோம் இல்லையா? அப்படியான அமைப்பில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நமக்கு அமைஞ்சிருக்க அந்த வித்தை அப்படிங்கிறது வந்து மிக பிரமாதமானது ஒரு வித்தை. ஜோசியம் படிச்சிட்டிங்கனாலே வாழ்க்கையில் ஏமாற்றமே வராது சார். நிச்சயமாக ஏமாற்றம் வராது சார். என்ன காரணம்னா, ஒரு ஏமாற்றம் வந்ததுன்னு வைங்களேன், அதுக்காக உட்காந்து நம்மளால் அழமாட்டான். உடனே போடு ஒரு கட்டத்தை, என்ன தெசா ஊற்றி நடக்குதுன்னு வாரு, இப்போ என்ன ஓரம் நடக்குதுன்னு வாரு, அது எங்கிட்டாவது ஓரமாக போயிருச்சான்னு வாரு. அவன் சொல்லுவான், சனியில் புதன் நடக்குது, அவன் ஏன்டா அங்கே போய் நடக்கிறான் இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நமக்கு வந்து சோகம்லாம் கிடையாது, வாழ்க்கை இனிமையானது. நம்மகிட்ட வர்றவங்க ரொம்ப வேதனையோடு வருவாங்க, கஷ்டத்தோடு வருவாங்க, சிரமத்தோடு வருவாங்க. ஒரு தடவைலாம் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், நேரம் நடந்தது சார், எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, நான் அப்படி சொன்னேன்,
உடனே வந்து அவர் இப்போ மூந்தன் கூட சொன்னாப்புல, டாக்டருக்கு படிச்சிருக்கியா, உன் பிள்ளை இன்று முதல் டாக்டர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. அவன் அதே மாதிரி போயிட்டான் இல்லையா? அது மாதிரி நம்மளே எதை ரெண்டு சொல்லணும்ல. அதாவது எப்போவுமே வித்தை படிக்கிறதுங்கிறது வந்து அந்த வித்யா கர்வம்ங்கிறது நம்மளை அறியாமலே வந்துடும் சார். நம்ம அடைஞ்ச சக்ஸஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம். இந்த இப்போ நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். நான் இங்கே பாரு, ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரா, 2 வார்த்தை அவர் வாயை அடைச்சிட்டேன் நான் அப்படிலாம் பேசுவோம் நம்ம. ஆனால் 250 சாதகம் பார்த்துருப்போம். அதில் நம்மளை ஏற்று 150 பேர் பேசியிருப்பாங்க. எங்க அதை சொல்லுங்க பாப்பா, சொல்ல மாட்டோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நமக்கு அனுபவம். அப்போ ஜாதகம் பார்க்க தான் சார் அனுபவம் வரும். நமக்கு பார்க்காமையே இப்போ சைக்கிள் ஓட்டுவது எப்படி அப்படின்னு நான் ஒரு பக்கத்தில் ஒரு புஸ்தகம் படிக்கிறீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் சைக்கிளை கையில் கொடுத்தா ஓட்டுவீங்களா? தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு தான் போகணும் இல்லையா? ஓட்ட முடியாது. ஏறி உட்காந்து ஓட்டனா, அதில் உருளனா உழுகனா எந்திரிக்கனா, அதுக்கப்புறம் தானே ஓட்டனா. அப்போ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம் அப்படின்றான். அப்போ அப்பேற்பட்ட யோக பாக்கியம் அப்படிங்கிறது எங்கே இருக்கணும்? இதில் தானே இருக்கணும். மகளிர் அமைப்பின் விஜயலட்சுமி மேடம் வர்றாங்க கோயம்புத்தூர்ல இருந்தா. கிருஷ்ணவேணியா, எனக்கு பேர் வேற மறந்து வச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் எடுத்துங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். அதாவது என்ன சொன்னேன்னா, நிறைய முறைகள் இருக்குது நம்ம ஜோதிடத்தில், பல முறைகள் இருக்குது. என்ன முறை இருக்குது அப்படின்னா, இப்போ ஜாமக்கோள் மெத்தட் இருக்குது, பிரசன்ன மெத்தட் இருக்குது, அப்புறம் வந்து ஓரை பிரசன்னம் இருக்குது, சோழி பிரசன்னம் இருக்குது, வெத்தலை பிரசன்னம் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரோட்டில் போய்கிட்டு திரும்பினீங்கன்னு வச்சுங்களேன், சிறந்த டீ கடைன்னு இந்த பாண்டியில் ஒரு டீ கடை இருக்கும், சிறந்த ஹோட்டல் புரோட்டா கடைன்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? ஒரு சிறப்பான பிரியாணி கடைன்னு ஒன்று இருக்கும், ஒரு சிறப்பான பார்னு ஒன்று இருக்கும். பாக்கி எல்லா ஊர்லேயும் எல்லாமே இருக்கும். ஆனால் அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் புரோட்டா போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அது மாதிரி நம்ம ஜோசியம் படிச்சுக்கிட்டே வரையில நம்ம தசாபுத்தியை பார்த்து சொன்னா தான் நம்மளுக்கு ஜெயிக்கும். ஒருத்தருக்கு வந்து ஓரையை பார்த்து சொன்னா தான் ஜெயிக்கும். ஒருத்தருக்கு வந்து இது நிமித்தத்தை பார்த்து சொன்னா தான், யாருக்கு எதை பார்த்து சொன்னா ஜெயிக்கும்னு கண்டுபிடிக்கிறான் பாரியா, அவன் தான் ஏன் ஜோசியர். தெரிஞ்சா கண்டுபிடிக்க மாட்டோம் ஐயா. இப்போ எங்கள் கேள்வியாக அதுதான். ஒரு கிளைண்ட் வர்றாருன்னா அவர் என்ன கேட்க போறாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓரையை வச்சு தெரிஞ்சுக்கிறதா? சரி, வேற என்ன வகையில் தெரிஞ்சுக்கலாம் சார்? அதான், இது ரொம்ப நல்ல ஐடியா. நான் மைக்லேயே நிறைய பேசிட்டேன் அதை. ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லிட்டு போறியா? அப்படி இல்லை, 2-3 ஐடியா இருக்குது. என்ன ஐடியா இருக்குது? ஒன்றும் வேணாம். இப்போ யாராவது ஒருத்தரை இன்னைக்கு காலையில், ஆமாம், நான் வர்றப்ப கிளம்பி வர்றப்ப நெய்வேலியில் சக்தி கணேசன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரலான்ட்டு அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், மதிய விருந்து சிறப்பாக ரெடி செய்து வைக்கவும் அப்படின்னு. அவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார். போய் சாப்பிட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கல ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து ஜோசியம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சக்தி வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல. அப்போ நான் சொன்னேன், இவங்களுக்கு புதன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்கேப்பா அப்படின்னு. புதன் 6ஆம் இடத்துல அப்படின்னாரு. எனக்கு பொசுக்குன்னு வச்சு, புதன் 6ஆம் இடத்துலன்ட்டாங்க. சரி, 6ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும்னு முடிச்சிருவோம்ன்ற முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்குள்ளே அவங்களே காப்பாற்றிட்டாங்க. பரிவர்த்தனை ஆயிருக்கு. அப்போ பரிவர்த்தனை ஆயிருந்தா ஆட்சி ஆயிரும்ல. புதன் பரிவர்த்தனைனா ஆட்சி தானே சார்? அப்புறம் என்ன, அதைத்தான் சொன்னேன்ல. ஆமாம், எப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க. நம்ம பெரிய கணக்கீடெல்லாம் போட்டு சொல்லியிருப்போம். ஒன்றும் கிடையாது, அந்த அம்மா பச்சை கலர் சேலை கட்டி இருந்துச்சு, அவ்வளோதான், சிம்பிள். புரியுதா? இதுக்கு என்னத்துக்கு பெருசாக மண்டி ஓட்டுக்கிட்டு படிக்கணும் மாதக்கணக்கா? ஒன்றும் தேவையில்லை. ஆனால் பச்சை புதனை குறிக்குதுன்னு தெரியறதுக்கு படிக்கணும். அது தெரியாமல் சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த நிமித்தத்தில் எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம எதுக்கு எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா? இப்படி எடுத்துக்கலாம், ஐயா சொன்ன மாதிரி ஓரையை வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்க முதல்ல பேசுகிற வார்த்தையை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவர் வந்து வேகமாக எனக்கு பதில் சொன்னார். ஏன் சொன்னாருன்னு சொல்லுங்கள். அதுக்கு காரணம் தெரியுமா? அதாவது கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, நீ பேசிக்கிட்டே இருக்கணும், நாங்கள் கேட்போம், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. நான் வந்து எல்லாரும் இப்படி நின்று பேசுனாங்க, நான் இப்படி நின்று பேசுகிறேன், கவனிச்சிங்களா? ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்களும் தெரியணுங்கிறதுக்காக.
நான் இப்படி பேசல, எனக்கு நேரு 7ஆம் இடத்துல அவர் இருக்கார், ஏத்து தானே பேசணும். எனக்கு ஆதரவா எப்படி பேசுவாரு? இதான் மேட்ரு. அது சதயமா இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம். இதெல்லாம் படிச்சவங்க பேசுறது, நமக்கு அதெல்லாம் வேணாம். நமக்கு காணா கருப்பட்டி, வான்னா வாயில ஓடு, அவ்வளோதே. சிம்பிளா முடிச்சுக்கிறேன். நீ எதுக்கு போய் நிறைய கணக்கீடுகள்? ஏன் நம்ம முடிச்சிடலாமா? பார்த்தீங்களா? நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. நாளை பின்ன இவர் வந்து சொல்லிடுவார், மீட்டிங்க்கு இவங்கள கூப்பிடக்கூடாது, மைக்கை பிடிங்கி கம்கட்லேயே வச்சுட்டு போயிருக்கான் போல இருக்கு, அம்புட்டு நேரம் பேசுகிறான் ஐயா. இப்போ வரையில் தான் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, உங்களை மாதிரி பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. பற்றியெல்லாம் அந்த கை தூக்கிட்டாரு, உங்களை மாதிரி தையா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொரு நண்பர் சொன்னாங்க, அது அந்த மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திண்டுக்கல் ஸ்லாங் எல்லாம் ஒன்று தானே. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம இயல்பாக இருந்தால் போதும். நம்ம மேடையில் வந்து நின்றுட்டு தலைவர் அவர்களே, தொண்டர் அவர்களே, இங்கு கூடி இருக்கக்கூடிய சோதிடர் அவர்களே அப்படின்னாக்க இந்நேரம் கொட்டாவி விட்டுருப்பீங்க எல்லாரும். ஏற்கனவே நான் கொட்டாவி தான் இருந்தேன். ஆனால் காலையிலையோட நம்ம போயிருக்கணும் போல இருக்கு. இவங்களாம் நம்பி இங்கே உட்காந்துருந்தது, சின்ராசு பேசுவார், சின்ராசு வந்து அம்புட்டு போய் தூங்க வச்சுட்டாங்க அவன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லை. அதனால எப்போ ஒரு பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போ நிப்பாட்டிடணும். கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல்லுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அணுவை துளைத்தல் கடலை புகுத்தி குறுகத் தரித்த குரல். இப்போ ஏன் நான் பேசிட்டே இருக்கேன், அவர் எந்திரிச்சு நின்ட்டாரு, துண்டெல்லாம் எடுத்து கையில் வச்சிருக்காரு. இதுக்கு மேலே மைக்கத்தையும் பிடுங்கணும் நம்மகிட்ட. ஏன் நான் பேசிகிட்டே இருக்கேன் தெரியுங்களா? மைக்கை பிடிச்சா சிலருக்கு இறங்க தெரியாது, என்ன சொல்லிட்டு முடிக்கிறதுன்னு தெரியாது. சைக்கிள் ஏறினதும் இறங்க தெரியாதுல, சுற்றிக்கிட்டே இருப்போம்ல. என்னடா அவர் 3 நாள் சைக்கிள்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு இறங்க தெரியாதுடா, ஏதாவது ஒரு கல்லுக்கிட்ட போய் தாண்டா இறங்குவாருன்னா மாதிரி. அது மாதிரி மைக்கை பிடிக்கிறது பெருசுல, மைக்கை விடுறது தான் பெருசு. அதனால் இந்த சீரும் சிறப்புமான மிகச்சிறந்த அவை இன்னைக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த அவை பேசுறதுக்கு இப்பேற்பட்ட அவையில் இத்தனை சிறந்த அறிஞர்கள் மத்தியில் சார் எல்லாருக்கும் முன்னாலே எங்கள் அம்பு சுற்றலாம், ஆனால் படித்தவங்க முன்னால் சுற்றுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? பெரிய சிக்கல். எல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட கம்பு சுற்றுறதுங்கிறது சிக்கல்ல. நான் பாண்டிச்சேரி வந்து படிக்காத ஊருன்னு நினச்சலாம் இல்லை, இங்கே வந்து பார்த்தா தான் அறிவார்ந்த குழுக்கள் இத்தனை பேர் இருக்கீங்க சரியா? அதனால் ஜோதிடம் வந்து நல்லா தலைத்து ஓங்கணும். அதுக்கு இவங்க எல்லாம் முன்னெடுப்பு செய்கிறாங்க. என்ன தான் முன்னெடுப்பு செஞ்சாலும் மணிங்கிற ஒரு மேட்ரு உண்டு அப்படின்னு ஐயா சொன்னார். அந்த மணியை எல்லாரும் பிடிச்சி ஒரு அடி அடிச்சு விட்டு போங்க, அதான் சரியாக இருக்கும். இந்த மணியே இல்லை, நான் சொன்ன MONEY மணி இருக்குல்ல, அவருக்கு ஒரு சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் நம்ம பண்ணினோம்னா அடுத்தடுத்து தைரியமாக மீட்டிங் நடத்துவார். இப்போ நம்ம ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணலன்னு வைங்களேன், அடுத்த மீட்டிங் நான் போட போகிறேன்னு வீட்டில் போய் சொன்னாருன்னு வைங்களேன், அந்த அம்மா முதல்ல எந்திரிப்பாங்க, போன மீட்டிங் போட்டு 30,000 ரூபாயை காணோம், இந்த மீட்டிங்னு நீ பேசுனேன்னு வையேன், நான் அவ்வளோதான் மனுஷியாக இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த வயசுக்கு மேலே கோச்சிட்டு போக முடியாது அந்த அம்மா, நான் அவ்வளோதான் மனுஷியாக இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க, மொத்தத்தில் அந்த ஜோசியத்துக்கு ஒரு முழுக்க போட்டு போய் புழப்பார் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் அவர் ஜோசியத்து பக்கம் துணை நிற்க அவர் எடுத்த முதல் ஸ்டெப்பு மேலும் மேலும் வளர, நான் சொன்ன மாதிரி எல்லாரும் அந்த மணியை ஒரு ஆட்டிடுங்க முடிஞ்ச வரைக்கும். மொத்தத்தில் இப்பேற்பட்ட அவையில் பேச வாய்ப்பு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லி, நமது நண்பர்கள் ஆள் போல் தடைதடைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.